ஹாய்ங்க. எல்லாத்துக்கும் குட் மார்னிங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் மணி 6:40 ஆகுதுங்க. நாங்கள் பிள்ளையார் கோயில் கிளம்பிட்டோங்க. இது கோயில்பட்டியிலேருந்து சாத்தூர் போகிற ரோட்டில் ஓடப்பட்டின்ற இடத்துல பிள்ளையார் கோயில் இருக்குங்க. அங்கே நாங்கள் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் போயிடுவோங்க. எது ஃபங்க்ஷன் இருந்தது, எது இல்லை வெளியூர் போயிட்டோம் அந்த மாதிரி இருந்ததுன்னா எடப்பட்ட நாள்லையாவது எங்கள் வீட்டுக்காரங்க போய் சாமி கும்பிட்டு வந்துருவாங்கங்க. அவங்க 13 வயசுலேருந்து மளிகை கடையில் வேலைக்கு இருக்கும்போதே ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஓனர் லீவ் கொடுப்பாராம். கோயில்பட்டிலேருந்து நடந்தே போயிட்டு வந்துருவாங்களாம் இந்த சின்ன வயசுலே. அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்புங்க அந்த கோயிலுக்கு போகிறதுல. இப்போ நாங்கள் தவறாமல் வாரந்தோறும் போயிட்டு வந்துருவோங்க. நல்லா இருக்குங்க. அது ரோட்டு மேலே இருந்தது. இப்போ வந்து ஹைவேஸ் தனியாக போயிடுச்சு. கோயில் தனியாக ஒதுங்கிருச்சுங்க. நாங்கள் சின்ன பிள்ளைகளெல்லாம் அந்த கோயிலுக்கு போகும்போது பஸ்ஸில் இருந்தே காசு போடுவோம் பிள்ளையார் கோயிலுக்கு. கோயில் முன்னாடி ஃபுல்லாக பைசாவாக இருக்கும். இப்போ நல்லா கோயில் ஒதுங்கிருச்சுங்க. பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை, அரளி மாலை, ரோஸ் மாலை, கனி, பன்னீர் எல்லாம் வாங்கிட்டு போவோம். வாங்கி ஐயாவுக்கு நல்லா சாத்திட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே தியானம் பண்ண மாதிரி உட்காந்துருவோங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. சாமியை கும்பிட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு டீ கடை இருக்குங்க. அங்கே ஆளுக்கு ஒரு டீ, ஆளுக்கு ஒரு வடை சாப்பிடுவோங்க. இது வழக்கமான ஒன்றுங்க எப்போவுமே. சாப்பிட்டுட்டு அங்கே காக்கா நிறையா இருக்குங்க. காக்காவுக்கு மிக்சர் பாக்கெட்டு, பிஸ்கட்டெல்லாம் நல்லா குட்டி குட்டியாக நொறுக்கி எப்போவுமே டீ குடிச்சிட்டு போட்டு வந்துருவாங்கங்க. 1, 2 காக்கா தான் இருந்த மாதிரி இருக்குங்க. அந்த நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போவாங்க. நியூஸ் பேப்பர் மேலே வச்சு அந்த மிக்சரு, பிஸ்கட்டெல்லாம் நொறுக்கி போடும்போது அவ்வளோ காக்கா வந்துருங்க. 50, 100 காக்கா கிட்ட வந்துடும். அவ்வளோ குடும்ப குடும்பமாக வந்துருவாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. என்னால் பக்கத்தில் வச்சு வீடியோ எடுக்க முடியலங்க. ஏன்னா வீடியோ எடுத்தால் காக்காலாம் கலைஞ்சிருமா, அதனால் இவங்க பக்கத்தில் வச்சு எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க. தூரமாகவே இரு, அப்போ தான் காக்கா சாப்பிடும் அப்படின்னாங்க. காக்காவுக்கு வயிற்ற நரைச்சிட்டு நாங்கள் அப்படியே பிள்ளையாரை நல்லா பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. நல்லா இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் அப்படியே வெளியே போயிட்டு வர்றது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. எப்படா ஞாயிற்றுக்கிழமை வருன்ற மாதிரி எதிர்பார்க்குற மாதிரி இருக்குங்க. வரும்போதே சூசேப்பர் ஆலயத்தில் ஏசப்பாவுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வரும்போதே பால் பாக்கெட்டு, பிறகு பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு ஒரு உளுந்த வடை வாங்கினோங்க. எல்லாம் பிள்ளைகளுக்கு வந்து காலையில் என்ன பிள்ளைங்க ஞாயிற்றுக்கிழமை லேட்டாக எந்திப்பாங்க. அவங்க எந்திரிச்ச நேரம் சூடாக டீயை போட்டு கொடுத்து ஆளுக்கு ஒரு வடையை கொடுத்துட்டோம்னா காலையில் டிஃபன்லாம் 11 மணி ஆயிருங்க. மதியம் எப்படி 1 மணிக்கு மேலே தாங்க செய்வேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள்னா அவ்வளோ ஒரு நல்லா இருக்குங்க. குடும்பத்தோடு எல்லாம் பிள்ளைங்களாம் வீட்டில் இருப்பாங்களா, அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. நன்றிங்க.